மீன்வள பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாட்டில் மீன்வளம் மற்றும் நீர்வாழ் உயிரின உற்பத்தியை மேம்படுத்துதல் குறித்த ஆலோசனை கருத்தரங்கம் நடைபெற்றது. நாகப்பட்டினத்தில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகமும் தமிழ்நாடு அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையும் இணைந்து தமிழ்நாட்டில் மீன்வளம் மற்றும் நீர்வாழ் உயிரின உற்பத்தியை மேம்படுத்துதல் என்ற தலைப்பில் ஆலோசனை கருத்தரங்கம் OMR சாலை சிறுசேரி வாணியஞ்சாவடியில் உள்ள மீன்வள முதுகலை பட்ட மேற்படிப்பு பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. இதில் கால்நடை பராமரிப்பு, பால்வளம், மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை தலைமைச் செயலர் சத்யபிரதா சாஹூ, தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் ஃபெலிக்ஸ் மற்றும் தமிழ்நாடு அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் இயக்குநர் திருமதி கஜலட்சுமி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் தமிழக அரசின் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அதிகாரிகள், மீன்வள தொழில்துறை நிறுவனங்களின் உயர் அதிகாரிகள் மற்றும் பல்கலைக்கழக அதிகாரிகள், ஆசிரியர் மற்றும் மாணவர்கள் என 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். இந்த கருத்தரங்கில் தமிழ்நாட்டின் உள்நாட்டு மீன் உற்பத்தியினை பெருக்குதல், ஆழ்கடல் மீன் பிடிப்பினை அதிகப்படுத்துதல், காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற இறால் வளர்ப்பு, கடல் உணவு பதப்படுத்துதலில் நவீன தொழில்நுட்பங்கள், தமிழ்நாட்டினை மீன் உற்பத்தியில் முன்னிலை வகிக்கச் செய்யும் வழிமுறைகள், மீன்வளம் மற்றும் மீன் வளர்ப்பு துறையில் தொழில் முனைவோர்களை ஊக்குவித்தல் என பல்வேறு தலைப்புகளில் மீன்வளம் சார் நிறுவனங்களின் தலைவர்கள் பேசினர். மீன்வள பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் மீன்வள மேம்பாட்டிற்கு பல்கலைக்கழகம் ஆற்றி வரும் பணிகள், குறிப்பாக பல்கலைக்கழகத்தின் கல்வி ஆராய்ச்சி மற்றும் விரிவாக்க பணிகள் குறித்து எடுத்துரைத்தார். முதன்மை செயலர் தமிழகத்தினை மீன் உற்பத்தியில் முன்னோடி மாநிலமாக மாற்றிட மீன்வளம் சார் பங்குதாரர்களின் செயல்பாடுகள் எவ்வாறு அமைய வேண்டும் என வலியுறுத்தினார். அதனை செயலாக்கப்படுத்த விசாலமான சிந்தனையுடன் நாம் செயலாற்ற வேண்டும் என அறிவுறுத்தினார். விழாவின் நிறைவாக வாணியஞ்சாவடியில் உள்ள மீன்வள முதுகலை பட்ட மேற்படிப்பு நிலையத்தின் முதல்வர் முனைவர் பாலசுந்தரி நன்றியுரை ஆற்றினார்.